உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாதஸ்வரம் வாசிக்கும் போது என்ன ஆர்வம் இருக்குமோ அதே ஆர்வத்தை போஸ்டர் ஒட்டும் போதும் நான் காமிச்சேன். என் மகன் மேல அவ்வளவு பாசம். நானும் தங்கச்சிங்கிற பாசத்துல தான் நிறைய போஸ்டர்ஸ் ஓட்டினேன். தீபா சீக்கிரம் கிடைக்கணும். அவ திரும்பவும் அக்கா அக்கன் வாய் நிறைய கூப்பிடுறத நான் சந்தோஷமா கேட்கணும். அவ கிடைக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அவ கிடைக்கவே கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். பார்க்கலாம் யார் ஆசை நிறைவேறுதுன்னு. நீங்க நோட்டீஸ் கொடுக்க போனீங்கல்ல, என்னப்பா ஆச்சு? அம்மா, அது நாங்களும் எல்லா நோட்டீஸும் கொடுத்துட்டோமா. இந்த போஸ்டர் மூலமாவோ இல்லை நோட்டீஸ் மூலமாவோ எப்படியும் ஆடிட்டோரியமுக்கு தீபா வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரிங்கம்மா, நான் மேலே இருக்கேன். சரிப்பா. உள்ள வரலாமா சார்? சார், சொல்லுங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லவா? இல்ல, சொல்லுங்க. எனக்கு என்னமோ தீபா வருவாங்கன்னு தோணல சார். அதுவும் இல்லாம கான்சியஸே இல்லாதவங்க திடீர்னு எப்படி பாட்டெல்லாம் பாடுவாங்க? இதுல துங்காவால ஆபத்து வேற இருக்கு. இதெல்லாம் தெரியாம ஆண்டி தீபா வரலன்னா அந்த இடத்துலயே உயிரை விட்டுருவேன்னு வேற சொல்றாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப குழப்பமா இருக்கு சார். எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அம்மாவோட ஆசை நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. சார், ஒருவேளை தீபா வரலன்னா என்ன பண்றது? அப்புறம் கச்சேரி எப்படி சார் நடக்கும்? கச்சேரி நடக்கலன்னா சபாக்கு வர ஆடியன்ஸ் சத்தம் போட மாட்டாங்களா? அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணணுமா? நான் என்ன பண்ணணும் சார்? ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு தீபா வரலனா நீங்க தான் தீபாவை நடிச்சு கச்சேரி பண்ணணும். என்னது? நான் தீபாவா நடிச்சு கச்சேரி பண்ணணுமா? சார், எனக்கு சங்கீதம்லாம் வராது சார். இதுல என்ன போய் நீங்க கச்சேரி பண்ண சொல்றீங்க? தீபா வந்து பாடலனாலும் ஆடியன்ஸால பிரச்சனை வரும். தீபாவுக்கு பதிலா நான் பாடினா அதை விட பெரிய பிரச்சனை வந்துரும் சார். இல்லங்க, தீபா வரலனா தான் உங்களை நான் நடிக்க சொன்னேன். அது எப்படி சார் முடியும்? சங்கீதத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே சார். அதை பத்திலாம் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. தீபா பாடின சாங்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு, அதை நான் உங்களுக்கு தரேன். நீங்க அதை கேட்டு மைம் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க, அது போதும். கச்சேரியை சமாளிச்சிடலாம். இதெல்லாம் தீபா வரலனா தான். ஆனா அவங்க வந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்க சார். சார், அந்த ஆடிட்டோரியத்துக்கு நீங்க உங்க நம்பர் கொடுத்தீங்களே, திரும்பவும் கால் பண்ணி விசாரிச்சு பாத்தீங்களா? இல்லங்க, நானே ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். நான் பேசுறேன். ஹலோ. ஹலோ சார், நான் கார்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார். சார், நம்ம போஸ்டர்ஸை பார்த்து யாராவது வந்தாங்களா? என்னோட ஃபோன் நம்பர் யாருக்காவது கொடுத்தீங்களா? சார், இங்க பெரிய பிரச்சனை நடந்து போச்சு சார். என்ன பிரச்சனை? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.